30 டேஸ் கழிச்சு நான் ஃபேஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். பலமுறை சொல்லியும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இவங்க 2 பேருக்கு மூடு விழா நடத்த போகிறாங்களா இல்லை பிக் பாஸ் ஷோக்கே மூடு விழா நடத்த போகிறாங்களா அப்படின்னு தெரியலிங்க. போன வாரம் தான் பிக் பாஸும் விஜய் சேதுபதியும் இவங்க 2 பேரையும் அவ்வளோ விஷயம் கழுவி ஊற்றுனாங்க. அப்போ கூட உரைக்காமல் இன்னைக்கு நடு ராத்திரி பார்த்திங்கன்னா நாய் குலைச்சிதுங்க. எப்பயுமே நாய் பகலில் தான் குலைக்கும். யாருன்னா தூங்குனாங்க அப்படின்னாக்கா நாய் குறைச்சி எழுப்பி விடுவாங்க, அவங்களுக்கு பனிஷ்மெண்ட்டும் தருவாங்க. ராத்திரியில் எதுக்குங்க நாய் குலைக்கணும்? ராத்திரியில் எல்லாரும் தூங்க தானே செய்வாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நேற்று என்ன விஷயம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, முந்தைய நாள் நைட்டு சபரியும் அரோராவும் பேசி சிரிச்சிக்கிட்டு இருந்தாங்க தலை ரூமில். அப்போ பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா வந்து தூங்க விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு வெளியில் போய் படுத்துட்டாங்க. அதனால மொத்த வீடுமே என்ன பண்ணாங்க, 2 பெட்டை தூக்கிட்டு வந்து வெளியில் போட்டு எல்லாரும் வெளியில் உட்காந்து அரட்டடிச்சு சிரிச்சு பேசிட்டு இருந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு ராத்திரியில் நாய் குலைச்சிது. ஆனால் அந்த பெட்டில் படுத்துட்டு இருந்தவங்களாம் என்ன நினச்சாங்க அப்படின்னாக்கா, நம்ம அஜிஜோ நம்ம சத்தம் போடுறோம் அதனால தான் நமக்கு நாய் குலைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்க. ஆனால் விஷயம் அது கிடையாதுங்க. நாய் குலைச்சதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னாக்கா, பிக் பாஸ் டீலக்ஸ் ஹவுஸில் பார்த்தீங்கன்னா கமருதீனும் பாருவும் பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருப்பாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த இமேஜை கட் பண்ணிடுவாங்க. கட் பண்ணிட்டு வேற இமேஜ் போடுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா பாரு எழுந்து வெளியில் வருவாங்க. அவங்க பின்னாடியே பார்த்தீங்கன்னா கமருதீன் வெளியே வருவார். கமருதீன் பார்த்தீங்கன்னாக்கா டேரெக்டாக அந்த ஸ்மோக் பண்ணுற ரூமுக்கு போயிடுவார். பாரு வந்துட்டு வெளியில் அமைதியாக எழுந்து வந்துடுவாங்க, எதுவுமே பண்ணாதப்பில். தூங்கிட்டு இருந்த சாண்ட்ரா திவ்யா கூட எழுந்து கேட்பாங்க, எதுக்கு திடீர்னு நாய் குலைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே வெளியில் உட்காந்து அரட்டடிச்சிட்டு இருந்தவங்களாம் என்னாச்சோ, நம்ம தான் தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்ன பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்பொழுது பார்வதியும் கமருதீனும் மட்டும் எதுவுமே பேச மாட்டாங்க, அமைதியாக இருப்பாங்க. நைட்டு ஒரு 2:30 மணி போல் பார்வதி மட்டும் மைக்கு கிட்ட சொல்லும், பிக் பாஸ் என்னால் என் ஃபீலிங்ஸ் அடக்க முடியல, நான் வெளியில் போனோம், என்னை வெளியே அனுப்பிச்சிருங்க அப்படின்றப்பல பேசுவாங்க. காலையில் எழுந்ததுமே பார்த்தீங்கன்னாக்கா ஓன்னு வந்துட்டு கமருதீன் கிட்ட அழுதுட்டு இருப்பாங்க, எங்கள் அம்மா என்ன நினைப்பாங்களோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சீன்லாம் பார்த்தீங்கன்னா அதில் கட் பண்ணிட்டாங்க, அந்த கேமராவே திருப்பிட்டாங்க. இருந்தாலும் கமருதீன் பார்த்தீங்கன்னா இத்தனை லட்சம் பேர் பார்க்குற சினிமா இந்த ஷோவில் பார்வதி கிட்ட சொல்லுவாங்க, இந்த 1 மாதம் பொறுத்துக்க, 30 நாள் போகட்டும், நான் வந்து வீட்டில் வந்து பேசுகிறேன், பொண்ணு கேட்குறேன் அப்படின்றப்பல சொல்லுவாங்க. அப்போ அங்கே என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்பயும் சபரியும் அமித்தும் பார்த்தீங்கன்னா வாக்கிங் போயிட்டு இருக்கும்பொழுது சபரி வந்து கேட்பாரு, பாரு ஆர் யூ ஓகே அப்படின்னு கேட்கும்போது கண்ணெல்லாம் தொடச்சிட்டு ஐ எம் ஓகே, எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. அப்போ கூட வந்துட்டு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஹவுஸ்மேட்டுக்கு தெரியாதுங்க. இந்த வார இறுதியில் மறுபடியும் சேதுபதி சார் சொன்னாதான் எல்லாம் வாயை பிறந்துட்டு ஐயோ இப்படியா அப்படின்றப்பல யோசிக்க போகிறாங்க. அதனால இவங்க 2 பேர் பண்ணுறதுல இந்த பிக் பாஸ் ஷோவே பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்துட்டு ஒஸ்ட்டாக போயிட்டுருக்கு. வீட்டில் இருக்கிற ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்கெல்லாம் வந்துட்டு இந்த ஷோ பார்க்குறாங்க. அதனால வந்துட்டு இவ்வளோ கேவலமாக நடத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி சாரையுமே பிக் பாஸுமே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து விமர்சனங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. இதனால தான் பிக் பாஸ் வந்துட்டு தனிப்பட்ட முறையிலையும் சரி, ஹோஸ்டாக அந்த விஜய் சேதுபதியும் சரி, 2 பேருமே அவங்க 2 பேருமே எச்சரிச்சாங்க. அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அவங்க பண்ணுற தப்பை பண்ணிட்டு தான் இருக்காங்க. இவங்க 2 பேரில் யாரையாவது ஒருத்தரை வெளியே அனுப்புனாங்க அப்படின்னா தான் இந்த ஷோ உருப்படுங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். யாருன்னா ஒருத்தர் இப்போ இவங்க வந்துட்டு யார் சொல்கிறதையுமே கேட்குறாப்புல தெரியல, எல்லாத்தையுமே பார்த்துக்கலாம் என்ன நடந்துற போகுது அப்படின்ற ஒரு தைரியத்தில் தான் இருக்காங்க. சும்மானாலும் கேமரா முன்னாடி வந்துட்டு எங்கள் அம்மா என்ன நினைப்பாங்களோ, அவங்க என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க பார்வதி. ஆனால் அவங்க பேசுறது இது ஒன்றும் முதல் தடவை இல்லைங்க. கிட்டத்தட்ட 4-5 முறை இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு அவங்க வந்துட்டு எங்கள் அம்மா நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காதம்மா, நான் வெளியில் வந்து எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இது மாதிரி மைக்கை பிடிச்சிட்டு கேமரா கிட்ட நின்று போய் பேசுவாங்க. 1 முறை தப்பு பண்ணலாம், 2 முறை தப்பு பண்ணலாம். இதே தான் வார கடைசியில் விஜய் சேதுபதி வந்து சொல்வார், 1 முறை தப்பு பண்ணலாம், 2 முறை தப்பு பண்ணலாம், அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கலாம், நீங்களாம் திருந்தாதவங்க அப்படின்றாப்புல நேரடியாகவே சொல்லியாச்சு. இதுக்கு மேலே இன்னும் என்ன பண்ணுறது அப்படின்றது யாருக்குமே தெரியலைங்க. பிக் பாஸ் வந்துட்டு நேராக வீட்டுக்குள்ளே இறங்கி வந்து இவங்களை கழுத்தை பிடிச்சி வெளியில் தன்னாதான் இவங்க திருந்துவாங்களோ என்னவோ தெரியல. ஃப்ரெண்ட்ஸ், இவங்க 2 பேரில் யார் வெளியில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பற்றின கருத்துக்களையும் கட்டாயம் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஷோ நடக்கணுமா வேணாவா, அடுத்த சீசனாவது உருப்படியாக இருக்கணுமா, இவங்க 2 பேர் பண்ணுற தப்புனால மற்ற வீட்டில் இருக்கிற மற்ற ஹவுஸ்மேட்டோட விளையாட்டு எல்லாமே கெட்டு போகுது. ஏன்னா மற்றவங்க யாருமே இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் நடந்தது கிடையாது. சின்ன சின்ன இஷ்யூ வருதுமே தவிர்த்து இந்த அளவுக்கு இவ்வளோ ஒஸ்ட்டாக நடந்துக்கிறாங்களான்னா கட்டாயம் கிடையாதுங்க. இது அடுத்து வந்துட்டு உங்களோட கருத்துக்களை கட்டாயம் என் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இவங்க 2 பேரில் யார் இருக்கணும், யார் வெளியில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதோட நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.